வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம காதல் தொடர்கதை என்னுயிர் நீயடா அதோட பகுதி 26க்குள்ளே போகலாம். அதுக்கு என்னதான் ஆச்சு, நிவேதா ஏன் கோவப்பட்டாங்கன்றத இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க. அகிலை தன் பாதத்தின் மேல் நிறுத்தி கொண்டு அவனை மேலே கீழே நாட்டிக் கொண்டிருந்தான். நிதிஷ் மற்றும் முரளி இருவரும் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தனர். பெண்கள் தனியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த தெருவில் உள்ளோர் அனைவரும் நிவியிடம் பேச ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தனர். அவள் தனியே மாட்டினால் ஆறுதல் சொல்கிறோம் என்ற பேர்வழியில் அவளை காயப்படுத்தலாம் என காத்து கொண்டிருந்தனர். அதை அங்கு தெருவில் இருக்கும் நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பாட்டி அபர்ணாவிடம், அபர்ணா, நிவேதாவை தனியாக விடாதீங்க, இங்கே இருக்கிற சில ஜென்மங்க சாந்தா ஜனகராஜ் பற்றி நிவேதா கிட்ட பேசி குளிர்காய காத்திருக்காங்க. அதனால் அவள் கூட ஆளுங்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி அவள் மனசில் இருக்கிற காயத்தை பெருசு பண்ணிடுவாங்க என்று கூறிவிட்டார். அதனால் அவளை தனியே விடாமல் வசுமா சிவாமா இருவரும் கூடவே இருந்தனர். அதனால் நிவியிடம் பேசி குளிர்காயலாம் என நினைத்த சில ஜென்மங்களுக்கு அது கிடைக்காமல் தான் போனது. நிவேதா பார்க்காத நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் எதையோ பார்த்து வேகமாக எழுந்து அதியிடம் இருந்த அகிலை வேகமாக தூக்கி கொண்டாள். அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். ஆனால் எதுவும் கூறாமல் தனையை குனிந்து கொண்டான். வசுமாதான் நிவேதாவிடம், நிவிமா, என்னது, எதுக்கு போய் இப்போ இவ்வளோ வேகமாக அகில தம்பியகிட்ட இருந்து அவனை வாங்கினேன்? சிவாமா அண்ணி என்ன நினைப்பாங்க என்று கேட்டார். எங்கு சிவாமா நிவேதாவை தப்பாக நினைத்து விடுவாரோ என நினைத்து கேட்டுவிட்டார். ஆனால் சிவாமாவோ, நான் என்ன நினைக்க போகிறேன், அவன் ஏதோ பண்ணியிருப்பான், அதனால் வாங்கியிருப்பா, இதில் என்ன இருக்குது என்று வசுமாவிடம் கூறிவிட்டு நிவியிடம் திரும்பி, அந்த பையன் என்னடா பண்ணா என்று கேட்டார். அத்தம்மா, அங்கே பாருங்க, அவர் காலில் ப்ளீடிங் ஆகுது, அதனால தான் அகில தூக்கினேன் என்று அவனின் காலை காட்டி கூறினான். அப்போதுதான் அவனின் காலை அனைவரும் கண்டனர். அவன் போட்டிருந்த சந்தன நிற பேண்ட்டுக்கு மேலே ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அனைவரும் பதறி போய் என்ன ஆனது என கேட்டுக்கொண்டிருந்தனர், சிவாமா நிவேதாவை தவிர. அந்த தெருவில் உள்ளவர்களும் அங்கு நடக்கும் அனைத்தையும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். நிவேதா முரளியின் அருகில் சென்று அவனிடம், மாமா, அவர் முதல்ல பேண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க, உங்கள் வேஷ்டி இருந்தால் அது கொடுங்க, பேண்ட் ஆல்ரெடி டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், முதல்ல காயம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம் என்று கூறினான். அவனின் மொத்த பார்வையும் நிவின் மேல்தான். அவள் கூறவும் முரளி அவனுக்கு அவனுடைய வேட்டியை எடுத்து கொடுத்தான். அவனும் வேட்டியை கட்டிக்கொண்டு கதவை திறந்தான். ஆனால் அவன் கதவை திறந்ததும் முதலில் பார்த்தது முதலுதவி பெட்டியுடன் நின்றிருந்த நிவேதாவை தான். அவன் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு வழிவிட்டு கட்டிலில் சென்று அமர்ந்தான். அவள் அவனுக்கு கீழே அமர்ந்து அவன் காலை எடுத்து அவள் மடி மீது வைத்து அவன் ஏற்கனவே போட்டிருக்கும் கட்டினை அவிழ்த்தாள். 4 இன்ச்சில் ஏதோ வெட்டுக்காயம் போல் ஏற்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஆனால் எதுவும் பேசவில்லை. ஏற்கனவே இருந்த கட்டினை நீக்கிவிட்டு அந்த காயத்தை சுத்தம் செய்து புதுசாக ஒரு கட்டினை போட்டாள். அவள் கட்டினை போட்டுவிட்டு வெளியே செல்ல எழுந்து நின்றாள். ஆனால் அவள் வெளியேறும் முன் அவளின் கையை பிடித்தான். ஆனால் அவள் அவனின் கையை தன்னுடைய இன்னொரு கையால் எடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் வெளியே சென்று சிவாமா தோளில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். அவ்விருவரை தவிர வசுமா, நிதிஷ், பிரியா, முரளி, அபர்ணா என அனைவரும் இருந்த அறைக்கு சென்றனர். அகிலும் சாலுவும் அங்கிருந்த மற்ற குட்டீஸுடன் விளையாடச் சென்றனர். அவர்களை தவிர அந்த தெருவில் இருக்கும் 5-6 பேர் இருந்தனர். அதில் 2 தவிர மற்ற 4 என்னடா கிடைக்கும், மற்றவர்களை மட்டம் தட்டலாம் என காத்து இருப்பவர்கள். அவர்கள் 4 என்ன நடக்கிறது என ஆர்வமாக பார்த்திருந்தனர். முரளிதான், என்னாச்சடி, எப்படி காலில் இவ்வளோ பெரிய காயமாச்சு என கேட்டான். வெளியே இருக்கும் தன் காதலியையும் தன் அம்மாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கூற ஆரம்பித்தான். அவன் சொல்லட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவுடி என்று சொல்வதை விட டிப்டாப் ஆசாமி என்று சொல்லலாம் அவனை. பெயர் மூர்த்தி. அவன் தொழில் ஐடியில் ஒரு கம்பெனியில் மேனேஜர். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஊர் மாற்றிக்கொண்டே இருப்பான். அது வெளியில் மட்டும்தான், ஆனால் பக்கா கிரிமினல். ஐடியில் இருந்து கொண்டே அங்கு இருக்கும் சில இளம் பெண்களை காதலிக்கிறேன் என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுபவன். சில காலம் நல்லவன் போல் ஏமாற்றி அவரிடம் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் என கூறி அவர்களின் நகை மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்வான். அவர்களிடம் பேசி அவர்கள் விருப்பத்துடன் உடலுறவு வைத்துக் கொள்வான். ஆனால் அதை அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துக்கொள்வான். உடலுறவு வைத்து கொண்ட சில நாட்களில் அவர்களுடன் எடுத்த வீடியோக்களை காட்டி
சில பல லட்சங்கள் வாங்கி கொண்டு யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டிவிட்டு வேறு ஊருக்கு சென்று விடுவான். அவன் பல ஊர்களில் இந்த மாற்றி செய்து தப்பித்து விடுவான். மற்ற ஊர்களில் ஏமாறும் பெண்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள். ஆனால் அதனால் பணம் போனால் போகட்டும், வெளியே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என நினைத்து அமைதியாகி விடுவர். ஆனால் அவன் கடைசியில் சேலத்திலும் ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஏமாற்றியுள்ளான். அந்த பெண் மிடில் கிளாஸ் பெண். பணம் கேட்டு மிரட்டியுள்ளான். அதற்கு பயந்து அந்த பெண் தற்கொலை செய்து இறந்து விட்டாள். அதி இந்த கேஸை விசாரித்துவிட்டு அந்த டிப்டாப் ஆசாமி இப்பொழுது பெங்களூரில் உள்ளான் என தெரிந்து கொண்டு பெங்களூரு சென்றான். அவனை உடனே அரசு செய்ய முடியாமல் அவனை கண்காணித்து அரசு செய்யலாம் என நினைத்து கடந்த 2 மாதங்களாக கண்காணித்து வந்தனர். நேற்று அதிகாலை 2 மணிக்கு அவன் வேறு ஊருக்கு தப்பிச் செல்ல உள்ளதாக தகவல் வந்தது. அவனுடன் பெங்களூருவில் உள்ள ஒரு ரவுடியும் இருந்து உள்ளான். அதியுடன் சேர்ந்து மொத்தம் 5 போலீஸ் அந்த ஆசாமி உள்ள இடத்துக்கு சென்றனர். இவர்களை கண்டதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்கள் அங்கு இருப்பது இவர்கள் 5 பேர்தான். அவர்கள் அங்கு இருப்பது 20 பேர். ஆனாலும் சமாளித்தனர். அதி வேறொருவனை அடித்து கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத போது அதியின் காலில் வெட்டிவிட்டான். ஆனாலும் அதி தன்னுடைய அடுத்த நொடிய அவனின் கைகளில் தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுவிட்டான். அதன் பிறகு அந்த 20 பேரையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். அதிக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தது. அவனை பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர். அங்கு அவனுக்கு கட்டு போட்டுவிட்டு மருந்தையும் கொடுத்தனர். அங்கேயே ஓய்வெடுக்க கூறினார். ஆனால் அவன் பெங்களூருவில் தங்கியிருக்கும் அறைக்கு வந்துவிட்டான். அவன் சிறிது நேரம் உறங்கினான். 5:30 மணிக்கு நிவேதா அழைத்து இருந்தாள். முதல் ரிங்கில் எடுக்கவில்லை. 2ஆம் ரிங்குக்கு தான் எழுந்து கட் செய்துவிட்டு அட் ஒர்க் என அனுப்பியிருந்தான். கொஞ்ச நேரம் உறங்கிவிட்டு 8 மணி அளவில் எழுத்து குளித்துவிட்டு அந்த குற்றவாளிகளை வைத்திருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்றான். அங்கு தேவையானவற்றை செய்துவிட்டு அந்த டிப்டாப் ஆசாமியை பெங்களூருவிலிருந்து சேலம் அழைத்து வந்து சிறையில் அடைத்தான். அதன் பிறகு வீட்டிற்கு செல்லாமல் அரசுவின் வீட்டிற்கு சென்றான். வீட்டுக்கு சென்றால் காலில் அடிபட்டு இருப்பதை அறிந்து கொள்வார்கள் என அரசுவின் வீட்டுக்கு சென்று விட்டான். அன்று இரவு முழுவதும் அரசு வீட்டில்தான் இருந்தான். மறுநாள் மாலை சிவாமா நிவேதா இருவரும் முரளியின் வீட்டுக்கு சென்றிருப்பதை நிதிஷின் மூலம் தெரிந்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். முரளி அகதியும் அழைத்திருந்தான். எனவே உடுத்தாதவர் ஒரு பேண்டை அணிந்து கொண்டு அங்கு புறப்பட்டு சென்றான். இதில் தேவையான விஷயத்தை மட்டும் அவர்களிடம் கூறினான். அனைவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு அவனே, அண்ணா, இதெல்லாம் ரொம்ப சகஜம், வாங்க போய் அகில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் என அனைவரையும் அழைத்து சென்றான். சிறிது நேரத்தில் எல்லாரும் சகஜமாகினர். பர்த்டே செலிப்ரேட் செய்ய ஆயத்தமாகினர். அதி மெதுவாக சிவாமா அருகில் சென்றான். அவன் சென்றதும் நிவேதா அங்கிருந்து செல்ல பார்த்தாள். ஆனால் அதி அவள் கையை பிடித்து கொண்டான். அவன் சிவாமாவிடம் பேசுவதற்கு முன்பே, அதி, அமைதியா போயிடு, என்கிட்ட வசுவை வாங்கிக்காத. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல என் பொண்ணு கையை விடுறா என கூறி நிவேதாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார். ஆனால் அவனோ நிவேதாவின் இன்னொரு பக்கம் சென்று அவளின் கையை பிடித்து நின்று கொண்டான். டேய் அதி, புள்ள கையை விட்டுட்டு அங்கே போய் உட்காரு, இல்லைன்னா அவ்வளோதான், நீ வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு என்று கூறினார். அவரின் கோபத்தை அறிந்து கொண்டு, அடே அதி, ஆத்தா செம கோபத்தில் இருக்க போறடா, கம்முன்னு போய் உட்காந்துக்கலாம் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு நிதிஷ் அருகில் போய் அமர்ந்து கொண்டான். அனைவரும் அகிலின் பிறந்தநாள் விழாவில் ஜாலியாக இருந்துவிட்டு அவரவர் வீடு திரும்பினர். அதி வரும்போது பைக்கில் தான் வந்திருந்தான். எனவே நிதிஷ் அவன் பைக்கை எடுத்து வருவதாக கூறிவிட்டு பிரியாவை கார் ஓட்டுமாறு கூறிவிட்டான். வீடு சென்றதும் புக்கெல்லாம் எடுத்து வருவதாக வசுமாவிடம் கூறிவிட்டு அதியின் வீட்டுக்கு சென்றான். சிவமா அதி இருவரும் அவளின் பின்தான் வீட்டுக்கு வந்தனர். அவள் நேராக அதியின் அறைக்கு சென்று அவளுடைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவளை வழிமறித்து அதி வந்து நின்றான். அவள் எதுவும் பேசவும் இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை. சிவாமா தான், டேய் நகர்ந்து நில என்று அதட்டினார். சாரி என்று நிவேதாவிடம் கூறினான். ஆனால் அவன் அவளை பார்க்கவே இல்லை. டேய், நீ சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா? நேற்று என்ன அப்படி திட்டுற அந்த பிள்ளைய? காலையிலே அடிபட்டிருக்கு, அதை சொல்ல வேண்டியது தானடா. விடிய காலையிலேருந்து அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா? இனிமேல் அந்த பிள்ளைய ஒரு வார்த்தை சொன்னேன், சாத்தி போடுவேன் அதி என்று திட்டினார். அது எதுவும் பேசவில்லை. நிவேதாவை மட்டும்தான் பார்த்தான். ஆனால் அவள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. சிவாமாவிடம், அத்தம்மா, என் முன்னாடி திட்டாதீங்க, நான் தான் காலையில் சொன்னேன்ல அவருக்கு வேலை இருந்திருக்கும்னு. பாருங்க, வேலையாக தான் இருந்திருக்காரு. நான் தான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அவரை திட்டாதீங்க, நான் நாளைக்கு காலையில் வரேன் என்று கூறிவிட்டு வசுமா வீட்டுக்கு சென்று விட்டாள்.
அடுத்த நாள் மாலை நிவேதாவை கோச்சிங் கிளாஸிலிருந்து அழைத்து போக ஆதிதான் வந்து நின்றிருந்தாள். சரி, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்க போதோ அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி.